பார்க்க போகிறது ப்ரௌனி வீடியோ. ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறதுனால கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடாதீங்க. ஏன்னா நாங்கள் இப்போ ஒரு சில வேலையில் இருந்தோம், அதனால் வீடியோ போட முடியல. எங்கள் அம்மா காட்டுற மாதிரி கொக்கோ பவுடர், ப்ரௌனிக்கு தேவையான மைதா, ப்ரௌன் சுகர், சாக்லேட் அண்ட் பட்டர் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது எங்கள் சூப்பர் மம்மி பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக குக் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்களும் செம ஸ்பீடாக குக் பண்ணிக்கோங்க. ப்ரௌனி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, வாங்கிக்கோங்க. எங்கள் மம்மி பாருங்கள் இவ்வளோ ஸ்பீடாக குக் பண்ணுறத பார்த்து அதிசயமாயிடாதீங்க, ஏன்னா அது எடிட்டிங் தான். இப்போ பாருங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை மெல்ட் பண்ணிக்கலாம். அது மெல்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும்னு கவலைப்படாதீங்க, ஏன்னா நாங்கள் மெல்ட் பண்ணதை அப்படியே போட்டோம். அதோடய சப்ஸ்டன்ஸ் இந்த மாதிரி ஓரளவுக்கு தண்ணியாக தான் வரும், கவலைப்படாதீங்க. அது திக்காக வரணும்னு கவலைப்படாதீங்க, ஏன்னா இந்த சப்ஸ்டன்ஸ் மெல்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதுதான் கடைசி ஃபைனல் சப்ஸ்டன்ஸ், நல்லா திக்காக வருது. அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ண எக்கு, மைதா, கொக்கோ பவுடர், ப்ரௌன் சுகர் அதோடு சேர்த்து இந்த சாக்லேட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு கடைசியில் கிடைக்கிற சப்ஸ்டன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு டின்னில் போட்டு, எங்கள் அம்மா டின்னில் ஊற்றுறாங்க, அதுக்கப்புறமா நல்லா டேப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எல்லா இடத்துக்கும் அது ஃபில் ஆகும். அடுத்தது குச்சியை வச்சு இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா தான் ப்ரௌனியில் மேலே கவர் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகே, கடைசியோட பேக்கிங்கோடு அந்த வீடியோ முடிவடையும். நட்ஸ் போட்டுக்கோங்க, உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணாலும் போட்டுக்கோங்க. பேக்கிங்குடன் வீடியோ முடிவடைகிறது. பாய், வணக்கம். மறக்காமல் லைக் மட்டுமாவது பண்ணிக்கோங்க.